வலைத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நியூஜெர்சி தமிழ் பேரவையுடைய அமைப்பினர் அனைவரும் சேர்ந்துருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த நாட்டுப்புற தமிழுடைய நாட்டுப்புற கலைகளில் வந்து கிண்ண சாதனை படைச்சதுக்காகவும் ப்ளஸ் இன்றைக்கி இந்த கோடை விழா ரெண்டையும் சேர்த்து வந்து இங்கே டியூக் பார்க் ஐலாண்ட் அப்படிங்கிற ரேரிட்டன் நியூஜெர்சியில் எல்லோரும் வந்து கூடியிருக்காங்க. அதோடைய தலைவர் இருக்கார் நம்ம, அவர்கிட்ட இப்போ நம்ம பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. இப்போ இன்னைய நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கு கின்னஸ் சாதனை நிகழ்த்திய அதனுடைய சான்றிதழ்கள் வழங்கும் விழா. கின்னஸ் விழா நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா வந்து நாட்டுப்புற கலைகளை உலகம் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தணுன்னே. நாட்டுப்புற கலைகளில் வந்து நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. மண்ணின் மனம், நம்மளுக்கு மனசில் மகிழ்ச்சி, நம்மளுடைய மண்ணோட ஒரு கனெக்ஷன், இது எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நாட்டுப்புற கலைகளை எடுத்து கின்னஸ் சாதனை பண்ணோம். அதில் 500க்கும் மேலே பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் 459 பேர் அது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அதில் அச்சீவ் பண்ணவங்க தான் இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. ரொம்ப எல்லாம் ஆர்வத்தோடு பெரியவங்க, சின்ன குழந்தைகள் 7 வயசுலேருந்து 60 வயது வரை பங்கேற்றிருந்தாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் பங்கேற்று இருந்தது. நன்றிங்க. அடுத்தது நம்மோட ஐயா உங்களை அறிமுகப்படுத்திங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சின்னசாமிங்க. நான் அப்போ நிர்வாக குழுவில் வந்து உறுப்பினர் இருக்கேன். தமிழ் பேரவை வந்து தொடர்ந்து இந்த முயற்சி வந்து புதிய முயற்சி ஆல்வேஸ் நம்மளுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இது 7வது வருடமாக நாங்கள் தமிழ் மக்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தை வந்து கொண்டு போகிறதுல தமிழ் பேரவை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமானது இந்த கின்னஸ் சாதனை. 500 பேருக்கு மேலே நியூஜெர்சி, பென்சில்வேனியா, நியூயார்க், டெலாவேர், வாஷிங்டன் டிசி இந்த மாநிலங்களிலிருந்து வந்து 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பங்கேற்று இன்றைக்கி இந்த சாதனை நடத்தி அந்த சாதனையுடைய சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதே போல் இன்றைக்கி கோடை விழாவில் வந்து நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து நடத்தினோம். பல்லாங்குழி, பம்பரம், இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம அடுத்த குழந்தைகளுக்கு வந்து இதை கடத்தணுங்கிறது தான் எங்கள் பேரவையோட முக்கியம் குறிக்கோள். ரொம்ப நன்றி. சரிங்க. இப்போது இந்த கின்ன சாதனை வந்து நீங்கள் தான் அந்த உங்களுடைய அமைப்பின் சார்பாக முன்ன நின்று பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். இப்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த தமிழுடைய நாட்டுப்புற கலைகளை வந்து ஏன் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நாட்டுப்புற கலைகள் வந்து மலிந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே அதை வந்து யாரும் எடுத்து நின்று பண்ணுறதில்ல. அது நாங்கள் ஆரம்பித்த அதிலிருந்தே வந்து இந்த கலையை எப்படியாவது கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமாக இருந்தது. ஒவ்வொரு விழாவிலையும் வந்து பொங்கல் விழாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த நாட்டுப்புற கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணுவோம். அப்போ தான் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அது புரியும். இந்த கலையை அழியக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அதை பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக சார், உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நம்மோடு வந்து நியூஜெர்சி தமிழ் பேரவையுடைய முன்னாள் செயலாளர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். சொல்லுங்கள், அந்த கிண்ண சாதனை பற்றியும் இன்றைக்கி நடக்கிற விழா பற்றியும் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். வணக்கம். செந்தில் வாசன், முன்னாள் செயலாளர் தமிழ் பேரவையுடைய. இந்த கின்னஸ் உலக சாதனை வந்து 469 பேர் பங்கேற்று பெரும் சாதனை படைச்சிருக்கோம் நியூஜெர்சியில். இதே போல் இன்னொரு சாதனை படைக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அடுத்த வருஷம் ஃபெட்னா, வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையும் நியூஜெர்சி தமிழ் பேரவையும் இணைந்து ஃபெட்னா நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். அது இன்னொரு பெரிய சாதனை படைக்க நாங்கள் காத்துட்ருக்குறோம். உங்கள் ஆதரவு எல்லாம் எங்களுக்கு வேண்டும். அடுத்த வருஷம் ஜூலை 1, 2, 3, 4 தேதியில் ஃபெட்னாவை நடத்த போகிறோம். கின்னஸ் உலக சாதனை வந்து நாங்கள் ஒரு பெரிய கூட்டு முயற்சி, இங்கே இருக்கிற மற்ற அமைப்புகளை சேர்த்து அவங்களுடைய ஒத்துழைப்போடவும் நிறைய தன்னார்வங்களை இணைந்து சவுத் ஜெர்சி தமிழ் சங்கம், நார்த் ஜெர்சியில் இருக்கிற தமிழ் சங்கம்லாம் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக எடுத்து இதை பண்ணியிருக்கோம். மேலும் மற்ற தமிழ் சங்கங்களும் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளை வளர்க்குறதுக்கு இன்னும் இதை முயற்சிகள் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தமிழரால் எல்லாம் ஒன்றிணைவோம். அடுத்த வருஷம் ஃபெட்னாக உங்கள் முழு ஆதரவு வேணும், அது ரொம்ப முக்கியம். நன்றி. நிச்சயமாக சார். நன்றி சார். சார் வணக்கம். இந்த கிண்ண சாதனை பற்றியும் இன்றைக்கி நடந்த இந்த கோடை விழா பற்றி உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் சார். நான் வணக்கங்க. என்னுடைய பேர் ராஜ்குமார் கணபதி. நான் வந்து தமிழ் பேரவையில் கடந்த 5 வருஷமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த நியூஜெர்சி தமிழ் பேரவையோட நோக்கமே வந்து தமிழ் மக்களை தமிழராக இணைவோம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கமே. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து கின்னஸ் உலக சாதனையை படித்தோம். அதே மாதிரி அடுத்த வருஷம் நம்ம ஃபெட்னாவும் நம்மளுடைய செயல்களெல்லாம் பார்த்து வட அமெரிக்க தமிழ் சங்கமே நமக்காக வந்து அந்த ஃபெட்னாவை வந்து நடத்த சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. நம்ம அதையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வந்து ஒத்துழைச்சி நமக்கு இது ஆதரவு தரும் மாதிரி எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக சார். அதாவது வந்து ஃபெட்னா நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது ஒரு அவ்வளோ எளிதான ஒரு காரியம் கிடையாது.
அது வந்து இந்த நியூஜெர்சியோடைய தமிழ் பேரவை கிடைச்சிருக்கணும் போது உண்மையாக அதெல்லாம் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுவும் நியூஜெர்சி இருக்கிற எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து இந்த விழா வந்து மேலும் சிறப்பாக பண்ணணும். இப்போ அடுத்த ஃபெட்னாவுக்கான முன்னெடுப்பு அறிவிப்பு வெளியான அடுத்த உடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாரும் பண்ணதில்லைங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரோமோ வீடியோ போட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கான முன்னெடுப்பு அந்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அது நம்ம நியூஜெர்சி தமிழ் பேரவை அதுக்கான இதில் என்னென்ன காரியத்தை இப்போ இறங்கியிருக்கீங்க? டெஃபினட்டாக ஃபெட்னா நடத்துறதுன்றது ஒரு பெரிய பொறுப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது தமிழை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இதில் புதுவிதமாக செயற்கை நுண்ணறிவு, அறிவியல் இந்த சார்ந்த தகவல்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அடிப்படை விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கான வழக்கமாக பண்ணுற கான்டெஸ்ட், போட்டிகள், இந்த மாதிரி விஷயத்துக்கும் முன்னெடுப்பு ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். முக்கியமாக இதுக்கான வென்யூ அது அருமையாக ஒரு இடம் பார்த்துருக்குறோம். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து எல்லாருக்குமே தேவையான பயன்படுகின்ற விஷயங்களை இப்போ செயல்படுத்திட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ சொல்ல முடியாது. நேரம் ஆக எல்லாருக்குமே அறிவிப்பு தெரிவிப்போம். நிச்சயமாக சார், உங்களுடைய முன்னெடுப்புக்கும் உங்களுடைய விழா வந்து இந்த அடுத்த விழா ஆண்டு சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு வலைத்தமிழ் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததான் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அபர்ணா. ஓகே, இப்போது நீங்கள் வந்து கிண்ண சாதனையில் இது பண்ணிட்டு இப்போ நீங்கள் சான்றிதழ் வாங்கியிருக்கீங்க. எப்படி சந்தோஷமாக இருக்கா? என்ன பண்ணீங்க நீங்கள்? பாட்டு பாடினீங்களா, நடனம் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க? உங்கள் பங்களிப்பு என்ன பண்ணீங்க? ஆடல், பாடல், நடனம் என்ன பண்ணீங்களா? ரெண்டுமே பண்ணீங்களா? ஆடல், பாடல், நடனம். வெரி குட். உங்கள் பேர் சொல்லுங்கள். வேதநாச்சியார். ஓகே, என்ன பண்ணீங்க கின்னஸ் இதில்? டான்ஸ் ஆடினோம். ஓ, டான்ஸ் நல்லா இருந்ததா? உங்க பேர் சொல்லுங்க. ஆராதனா. சந்தோஷமா இருக்க சர்டிஃபிகேட் வாங்குனதுல? சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க. கேஷிகா. ஓகே, நீங்க என்ன பாடலாம்? இல்ல ஆடல். நடனம். வெரி குட். உங்க பேர் சொல்லுங்க. Vetri Chalvan. உங்க பேர் சொல்லுங்க. Rudran. Naren. ஓகே, ரைட். நியூஜெர்சி தமிழ் பேரவைக்கும் அதில் பங்கு பெற்ற கிண்ண சாதனை சான்றிதழ் பெற்ற அனைவருக்கும் வலத்தையும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.